ஒரு சாதாரண மாத்திரை தாங்க, சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அதை நிறைய உங்களுக்கு ஒரு 300-400 சுகர் எகிரிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு அது கொண்டு போயிடும். ஆன்மீகத்துல ரொம்ப தலை சிறந்து இருக்கிறவங்க யாருன்னா மிதுன ராசியை சொல்லலாம். அப்ப ஆன்மீகமே உங்களுக்கு பக்க பலமா இருக்கும் போது நீ ஏன் பயப்படணுங்க? இப்ப ரிஷபத்துல குரு இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த தசை பிடிப்பு, ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் நிறைய ஆகிறது இதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு பாவகத்துக்கும் போது பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு வெளியூர் போகிறது போகலாம். ஏன்னா சனி பகவான் ராகு நல்ல சப்போர்ட் பண்றதுனால அந்த வெளி தொடர்புக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கம்யூனிகேஷன், பத்திரிக்கை துறை இவங்கெல்லாம் கொஞ்சம் வாயை கவனமா பார்த்து யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், நிதானம் தேவை. ஏன்னா அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே குருவுடைய துணையும் குருவுடைய அருளும் கிடைக்க பெறட்டும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய தலைப்பு குரு பகவானுடைய பெயர்ச்சி. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சுபகிரகத்துல குரு பகவான்னா ஒரு ஹாப்பிங்க. ஏன்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது, தனத்துக்காரகன், திருமண தடையை விளக்கக்கூடியவர், மேலும் அனைத்து சுபகாரியங்களும் நடத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானே. அப்ப 9 கிரகத்திலையும் நமக்கு எந்த பாவகத்துல போய் குரு அமர்ந்தாலும் அது சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ரிஷபத்தில் இருந்து காலதேவனுக்கு 2ஆம் பாவகம், ரிஷபத்தில இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் மிருகஷீடம் வழியாக பிரவேசிக்கிறார். குரு கொடுக்க கோடி நன்மைங்க. அதாவது வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நல்ல பலன், என்னென்ன கஷ்டம் கொடுப்பார், அல்லது அவர் என்னென்ன விஷயத்த தடை தாமதம் கொடுத்து அதுக்கப்புறம் நல்லது செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குரு பெயர்ச்சி அப்படிங்கும்போது குரு பகவான் தனத்துக்காரகன் சொன்னோம். அதே போல கல்வியை தொடர்ந்தும் தொழிலை படிக்கிறதுக்கு, தொழில் கல்வியை எடுக்கிறதுக்கு, தொழில் சார்ந்த விஷயத்துக்கு, திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு புத்திரக்காரர்னு சொல்லக்கூடியவரும் குரு தாங்க. குரு விசேஷம் அப்படிங்கும் பொழுது அந்த குரு நல்ல இடத்துல இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரும். 12 பாவகத்துல முதல் பாவகம் லக்னத்துல குரு இருந்தா அவங்க ஒரு விசேஷ அமைப்பு உண்டு. இது போல பாவகம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் நல்ல சிறப்பம்சம். என்னதான் பாவகத்துல இருந்தாலும் குரு அமர்ந்த இடம் பால் அப்படின்னு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு. இதெல்லாம் நமக்கு மூல நூல்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். அப்ப ஜாதக பலன்லையும் நமக்கு அஸ்ட்ராலஜில சொல்லக்கூடிய அமைப்பிலையும் இந்த கோச்சார கிரகத்துடைய பயணத்தை வைத்து ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் இந்த வருஷம் மேன்மை அடைஞ்சுக்கலாம், என்னென்ன விஷயம் நம்ம தேடுறோம், அதுக்கெல்லாம் விடை கிடைக்குமா அப்படின்னா குரு சப்போர்ட் பண்ணா எது வேணாலும் கிடைக்கும். விருத்தி பண்ணி கொடுத்துட்டு போகார். அப்ப 5, 7, 9 அப்படிங்கிறது சிறப்பான பார்வை குரு பகவானுக்கு. அதே 2, 11 அரை பார்வை அப்படிம்பாங்க. மிதுனத்துக்கு உபயராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எந்தெந்த விதத்துல மேச முதல் மீனம் வரை என்னென்ன பலாபலன்கள், எந்த பாவகத்தை பார்க்கிறார், அதனால உங்களுக்கு என்ன உபயோகம் அப்படிங்கிறத விட பரிகாரத்தோட நம்ம வரிசையா உங்களுடைய சேனல்ல வரக்கூடிய அனைத்து ராசிக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா உறவுகளும் இருக்கும். அப்ப எல்லாரும் ஒவ்வொரு ராசியில இருப்பீங்க. லக்னத்துக்கும் இது பேசும். ஸோ ராசியை தான் நம்ம நகர்வு பொறுத்து இந்த கிரகத்துடைய நகர்வுகளை வைத்து நம்ம பலன் சொல்றோம். கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது பெயர்ச்சி ஆண்டுதோறுமே பெயரக்கூடியதான் குரு பெயர்ச்சி. அப்ப இந்த குரு பெயர்ச்சி ஓராண்டு நமக்கு என்னென்ன பலன் கொடுக்கும், நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நல்ல ஒரு பரிகாரத்துடன் சொல்றோம். மேச நேயர்ல இருந்து மீனம் வரை பார்த்துக்குங்க. உங்க உறவுகளுக்கும் நட்பு வட்டாரத்திற்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம். சரிங்களா? மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்துடைய முழு பலனையும் பார்த்துக்கணும். மற்ற கிரகங்கள் ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கு,
அதே போல் தசா புத்தி நம்ம குரு பயிற்சி சப்போர்ட் கொடுக்குதுங்கிறத நம்ம கேட்டுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் 100க்கு 100 பலாபலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பதிவிலும் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிதுன ராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? கம்யூனிகேஷன், நட்பு வட்டாரம் எதையுமே யதார்த்தமா புரிஞ்சுக்கிறது, விட்டு கொடுத்து போகக்கூடியது, சாமர்த்திய குணம், சாதுர்த்திய குணம், சமாளிச்சுக்குவீங்க, பயப்பட வேண்டாம். ஏன்னா ஜென்மத்துல குரு வருது அப்படிங்கிறது ஒரு ஐயம், விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியது, பாடம் படிப்பினையை கொடுக்கக்கூடியது. புதனுடைய இடம் தான். இப்ப உங்களுடைய பாவகத்துல பாத்தீங்கன்னா மிருகஷீரிடம், புனர்பூசம், திருவாதிரைங்கிற ராகு நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய அமைப்பு. அப்ப குரு இருக்கும் பொழுது அது பகை பெற்று இருந்தாலும் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி சில விஷயங்களை நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு பயத்தோட இருக்கக்கூடியவங்க. ஏன்னா இந்த உபயராசி லக்னக்காரங்களே ஜாதகம் ஜோதிடம்னு நம்புவாங்க. ஆன்மீகத்துல ரொம்ப தலை சிறந்து இருக்கிறவங்க யாருன்னா மிதுன ராசியை சொல்லலாம். அப்ப ஆன்மீகமே உங்களுக்கு பக்க பலமா இருக்கும் போது நீ ஏன் பயப்படணுங்க? எதையுமே சமாளிச்சு வந்துருவீங்க. ஆனாலும் சில விஷயங்களை காரியத்தடைய கொடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஜென்மகுரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். 7க்கும் 10க்கும் உரிய, அதாவது தனுஷுக்கும் மீனத்துக்கும் உரிய குரு பகவான் மிதுன ராசிக்கு சிறப்பான பலாபலனை கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 70% பரவாயில்லைங்க. ஏன்னா மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட்டு பார்வை இதை பார்க்குறோம். இப்போ 4ஆம் இடமாக நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமை பார்க்குறார். அதாவது 5வது பார்வையாக பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதுப்பிக்கக்கூடிய அமைப்பு, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய தனுசு, குடும்பத்தில் சில சிக்கல்கள், தம்பதியரிடையே ஒரு சண்டை சச்சரவு வருது, அதில் நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். புதிய ஜாதகம் எடுக்கிறீங்க, திருமணத்துக்காகவோ குழந்தை பாக்கியம் வேணுமோ எதுக்காக இருந்தாலும் சின்ன பரிகாரம் செஞ்சுட்டு செய்யறது சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா குரு பகவான் தன்னுடைய இடத்துக்கு எதையும் செய்ய மாட்டார். பார்வையில் இருக்கக்கூடிய பாவகத்தை உயர்த்தி விடுவார், விருத்தி பண்ணி விடுவார். அது உடம்பு தொந்தரவாக இருந்தாலும் சில விஷயத்தை அது ஹைலைட் பண்ணி விட்டு போயிடும். ஒரு சாதாரண மாத்திரை தாங்க, சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அதை நிறைய உங்களுக்கு ஒரு 300-400 சுகர் எகிரிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு அது கொண்டு போயிடும். இப்போ ரிஷபத்தில் குரு இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த தசை பிடிப்பு, ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் நிறைய ஆகிறது, இதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு பாவகத்துக்கும் போது பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தாய்க்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும், கவனமாக பார்த்துக்கணும். கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும், அதுலேயும் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அகல கால் வைக்க வேண்டாம், நிறைய முதலீடு போட்டு செய்ய வேண்டாம். உங்களுடைய தொழிலுக்கு மற்ற கிரகங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுது. வெளிநாடு வெளியூர் போகிறது போகலாம், ஏன்னா சனி பகவான் ராகு நல்ல சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த வெளி தொடர்புக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கம்யூனிகேஷன், பத்திரிக்கை துறை, இவங்கெல்லாம் கொஞ்சம் வாயை கவனமாக பார்த்து யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், நிதானம் தேவை. ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் மூக்க நுழைச்சு நான் தான் பெருசு, நான் தான் இப்படி எடுத்தேன் அப்படின்னு அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது சிக்கலை அமைச்சிரும். சில கெட்ட பேரை அவதூறாக கொடுத்துரும். அதில் கவனம் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல, தனத்தில், நீங்கள் பணம் விஷயமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறதோ அல்லது கூட்டு தொழிலோ அல்லது இந்த அரசியலில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் பாண்டு பத்திரம்லாம் படித்து பாருங்கள். எப்படி இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்கா, என்ன கரெக்டாக வாசகம் இருக்கா அப்படின்னு தெளிவாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு வருடம் இருக்குது. அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். வண்டி, வாகனம், வீடு சம்மந்தமான பழுது பார்க்குறதோ அல்லது ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு வரும், அதுலேயும் நீங்கள் பார்த்துக்குங்க. திருமணம் எடுக்கும் பொழுது பொருத்தம் நல்லா பாருங்கள், நமக்கு கரெக்டாக இருக்கா. 5 பொருத்தமே போதுங்கிறாங்க. ஏன்னா ஜாதக பொருத்தம் பார்க்கறது பல கோணம்ல உண்டு. கட்ட பொருத்தம் பார்க்கணும், தசாபுத்தி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும். சில விஷயங்கள் நம்ம மேலோட்டமாக பார்க்கறதுனால நிறைய டைவர்ஸ் கேஸு, நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளார்ந்து பார்க்கறதுலையும் அர்த்தம் இருக்கணும், அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அது மாதிரி பொருத்தம் பார்க்குறவங்க தான் சக்ஸஸ் ஆக முடியும். கும்பத்தை பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு விசேஷமான படிப்பு, மேற்படிப்பு, மருத்துவம் சார்ந்த படிப்பு, இது மாதிரி கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள், ஆண்களுக்கு கவனமாக சீட் எடுக்கிறதுலோ அல்லது எந்த காலேஜ் போடுறதுல. இப்போ ஏன்னா இந்த பீரியட் இந்த ஏப்ரல், மே, ஜூன் வரையுமே உங்களுக்கு நிறைய காலேஜ் படிக்கிற விஷயமாகவும்
நம்ம எந்த படிப்பு எடுக்கணும், கோர்ஸ் எடுக்கணும்னு இது சார்ந்து நிறைய நமக்கு ஜாதகம் பார்க்க வராங்க. அப்போ நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடியது நம்ம கல்வி தான். அப்போ அந்த எஜுகேஷன் வந்து என்ன மாதிரி நம்ம எடுத்தால் சக்ஸஸ் ஆகும், அந்த எஜுகேஷன் சார்ந்து நம்ம வேலைக்கு போகணும். அதுதான் நமக்கு வந்து உயர்வை கொடுக்குமே ஒழிய நம்ம ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் வேலைக்கு போகிறது வந்து சரியானது கிடையாது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்தா தான் இது தெளிவான ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஸோ தொழில் மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு, வீடு விஷயமான சம்பந்தமான விஷயங்கள்லாம் மாற்றங்கள் உண்டு, அயல்நாடு அயல்தாசம் போகலாம். விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க, பயப்பட வேண்டாம். நல்லா வருமானம் கிடைக்கும். நிறைய வந்து உங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை இது மாதிரி மானியம் எல்லாம் கிடைக்கக்கூடியது மிதுனத்துக்கு நிறையா இருக்குது. இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அகல கால் வைக்க வேண்டாம். கோடி கணக்கில் போட்டு நம்ம முதலீடு செய்கிறோம், அதில் எப்படின்னு எப்பயும் செய்யக்கூடிய தொழிலோ எப்பயும் செய்யக்கூடிய விஷயத்த அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. குரு பயிற்சி ஒரு அமோகமான வெற்றி அப்படின்னே சொல்லலாம். பயப்பட வேணாம். சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயங்கள், சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் மறு விஷயம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். குரு பகவான் காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லைங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நீங்கள் விஷ்ணு சரசரநாமம் கேட்டுவாங்க. ஏன்னா வந்து மிதுனமே வந்து பெருமாளுடைய நட்சத்திரமெல்லாம் இருக்குல்ல, ஏன்னா சிவனுடைய நட்சத்திரம் தான் அங்கே இருக்குது. ஆனால் பாவகம்னு எடுக்கும்போது உங்களுக்கு புதனுடைய ஆதிக்கம். ஸோ அதை கேட்டுட்டு வாங்க. பாட்டு கேட்கறது, இசை கேட்கறதெல்லாம் கூட நம்மளுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். இதெல்லாம் தாந்திரிகங்க. மிதுனம் அவசியம் பாட்டு கேட்கணும். நான் சொல்லுவேன், இளையராஜா ஹிட்ஸ்லாம் போட்டுருங்க, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக ஜாலியாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கேட்டுகிட்டே கேளுங்க அப்படிமே. ஏன்னா அந்த கேள்வி அப்படிங்கிற விஷயம் அவங்க நல்லதாக வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அமைப்பு, யாத்திரை, இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறேங்க, கால்நடையாக நம்ம போகக்கூடிய அமைப்பு, பாத யாத்திரை, பாத பூஜை செய்கிறதெல்லாம் இந்த குருவுடைய இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். பாதசாரியாக போகிறவங்களுக்கு ஒரு 10 ஐட்டம் வாங்கி வச்சுங்க. செப்பல், யார் ஏழைபாளையாக கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த செப்பலை விநியோகம் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த உதவி பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பல குருவுடைய தோஷத்திலிருந்து நீக்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலனும் குரு நமக்கு நல்லா இருக்கா, இந்த ஜென்ம குரு நிறைய விஷயங்களை கொடுக்குமா அப்படிங்கிறத டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.